கி, பாரத் மாதா கி. இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் எழுச்சி நாயகன் அண்ணாமலை IPS அவர்கள் நம்மிடையே எழுச்சியுரை ஆற்றுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, இளைஞர் பட்டாளமே, மாற்றத்தை விரும்பக்கூடிய அருமை மிக்க சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், 3 முறை இங்கே வந்திருக்க வேண்டும். 3 முறையும் வேறு வேறு காரணத்திற்கு நம்முடைய யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டு ஆண்டவனுக்கு கொஞ்சம் நம்ம மேல கோபம் தான். இன்னைக்கு முதல்ல வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை, இரண்டாவதாக வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை, மூன்றாவதாக வருவதாக சொல்லி ஏன் வரவில்லை. தில்லை நடராஜரைவனும் மன்னிப்பு கோரிக்கொண்டு 3 முறையும் கூட அந்த யாத்திரை வர முடியாத காரணத்தினால் இன்னைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியாக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரைங்க படிப்படியாக மெதுவாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய மண்டலத்தை கடந்து, டெல்டா பகுதியை கடந்து இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இங்கே நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தில் தான் இந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அது உண்மை, நாமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சைவ பெருமக்களுடைய ஆதி கோவிலாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் நின்று இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர். 157வது தொகுதி, 156 தொகுதிகளை கடந்து 157வது தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு விஷயத்தை மட்டும் அனைத்து இடத்திலும் பார்க்கின்றோம். மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிவிட்டார்கள். தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் பரிமாணம் வேண்டும் என்று நினைக்கின்றார். ஜாதி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும், அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும். இப்ப 4ம் இல்லாத ஒரு அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிநடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த 4ம் இல்லாத ஒரு புதிய பரிமாணமான அரசியலை கொடுக்கிறார். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஐயா, கூரையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வைகுண்டத்திற்கு போறதுக்கு ஆசைப்பட்டானா. தமிழகத்திலே லட்சக்கணக்கான கோவில் இந்து அறநிலைத்துறை கையில் இருக்கிறது. அது எல்லாம் எது செய்ய தெரியாதவங்க மாசத்துக்கு ஒருக்கா நம்முடைய தில்லை நடராஜன் மீது கை வைப்பதற்கு கிளம்பி வந்துருவாங்க. அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா மாசம் இங்க இருப்பாங்க. மாசம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புவான். இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு. 1953 உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. இங்க இருக்கக்கூடிய பொது தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலில் சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தான் இந்த கோவிலில் பூஜை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தில்லை நடராஜர் அவர்கள் மீது கையை வைப்பதற்கு, கோவிலில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார். இந்த ஆண்டு பார்த்தோம், ஆணி திருமஞ்சனம் நடந்த பிறகு 4 நாட்களுக்கு நம் அனைவருக்கும் தெரியும், கனக சபையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு வந்திருக்கிறார். ஐயா, நாம பார்த்த 22ஆம் தேதி ஜனவரி மாசம் 500 ஆண்டுகளாக பொறுமையாக நாம் காத்திருந்து நம்முடைய குழந்தை ராமர் மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம். 1528 குழந்தை ராமர் வெளியே அனுப்பப்பட்டார். டென்ட் கொட்டாயில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயா, பனியா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், குளிரா இருக்கட்டும், ஒரு டென்ட் கொட்டாயில குழந்தை ராமரை வைத்திருந்தோம். இன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கம்பீரமாக குழந்தை ராமர் சென்றிருக்கின்றார். அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய எஜமானாக இருந்து அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நடத்தி காட்டினார். தமிழகத்தில் சில அரசியல் கட்சி கேட்கிறான், கோயில் கட்டிட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கோயில் கட்டிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துருவார். ஐயா, கோயில் கட்டினதற்காக பாரத பிரதமருக்கு யாரும் ஓட்டு போறதில்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை ராமருக்கு அந்த கோவிலை கட்டியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 3வது முறையாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார். நம்முடைய சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றது, அயோத்தியாவிலே ராமருக்கு கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஆண்டு அங்கே செல்லக்கூடிய பக்தாதிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசனுடைய அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரும் என்று SBI ஆய்வறிக்கை சொல்லுது. நம்ம ஊர்ல என்னங்க ஐயா குறைச்சல்?
உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாட்டில் நம்முடைய சரித்திரத்தில் பாரம்பரியத்தில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கோயிலுங்க ஐயா. நமக்கு தெரியும் சோழ பேரரசர்கள் முடிசூடும் போதெல்லாம் முதலிலே வந்து அவர்கள் வணங்குவது இங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர். நடராஜருடைய அனுமதியை பெற்றுத்தான் சோழ பேரரசர்கள் தங்களுடைய ஆட்சி ஆரம்பிப்பார். அந்த கோவிலுக்கு அப்படிப்பட்ட மண்டபம் இருக்கு. பெரிய புராணத்தை இயற்றியது மக்களுக்கு முதலாக பெரிய புராணத்தை எழுதி அரங்கேற்றியது இங்க இருக்கக்கூடிய சிற்றம்பலம் மேடையில். சைவ வைணவக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் திருச்சித்திரக்கூடத்திலே கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றார். இந்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு எந்த கோவிலுக்கும் இல்லைங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு. அயோத்தியாலே ராமர் கோவில் கட்டியதற்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு பொருளாதார வருவாய் மட்டுமே 25,000 கோடிங்கிறான். தமிழ்நாட்டில் என்னங்க ஐயா குறைச்சோம்? திரும்பிய பறக்கமெல்லாம் கோவில் இருக்கிறது, நவ கிரகங்கள் இருக்கிறது, சிவபெருமானுடைய ஆதி கோயில்கள் இருக்கக்கூடிய மண். இதையெல்லாம் சரியா பராமரித்தா தமிழக மண்ணில் ஒரு ஏழை தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களாங்க ஐயா. அயோத்தியா கோவில் 25,000 கோடி வருமானம் திரட்டி கொடுக்கும் என்று ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது இங்கிருக்க கோயில் எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பக்த பெருமக்கள் வருவதற்கு வழிவகை செய்து இந்த கோயில் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் சர்க்கிட்டா கொண்டு வந்து, ஸ்பிரிச்சுவல் சர்க்கிட்டா கொண்டு வந்து, ஆன்மீக அடிப்படையில் இந்த கோயில் எல்லாம் இணைத்து ரயில்வே சேவையிலிருந்து, விமான சேவையிலிருந்து, பஸ் சேவையிலிருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க. 2 லட்சம் கோடி. அறநிலைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டான். எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டான். கோவில் வருமானத்தை வைத்து பொதுமக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டான். கோவில் வருமானத்தை வைத்து ஒரு ஏழை தாய் எப்படி நாம் உதவி செய்யலாம், ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை பற்றி அறநிலைத்துறை யோசிக்க மாட்டான். எப்படி கோவில் மீது திருட்டுத்தனமாக கை வைக்கலாம், எப்படி அறநிலைத்துறை அதிகாரிகள் அத்துமீறலாக உள்ளே நுழையலாம், இதை பற்றி மட்டுமே 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலே துரதிருஷ்டவசமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு தெரியும். முதல் முறையாக நீங்க மோடி அவருக்கு ஓட்டு போட போறது இல்லைங்க, 3வது முறையாக ஓட்டி போட போறேன். 2 முறை ஓட்டு போட்டுட்டீங்க, பார்த்துட்டீங்க. 2014 ஊழலுக்கு எதிராக ஒரு மனிதர் ஒரு அரசு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் கேட்டது, நீங்கள் பேசியது மோடி 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 என்று சொன்னீர்கள். 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று 283 எம்பிக்களோடு முதல் முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார். 2019 மறுபடியும் உங்களுடைய அன்பை பெற்ற 303 எம்பிக்களோடு 2வது முறையாக ஆட்சி அமைத்தார். ஐயா, இந்த முறை ஒரு நல்ல அரசு, ஒரு வல்லரசாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆம், நாமும் ஜாதியை நம்புகின்ற மோடி அவர்கள் சொன்னது போல, மோடி அவர்கள் சொன்னார், நானும் ஜாதியை நம்புகின்றேன். ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதி வேறு. ஏழை ஜாதி, விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, இந்த 4 ஜாதியை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி 10 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு இந்த 4 சமுதாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்களுடைய நலனுக்காக, இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்கள் சொந்த காலில் நின்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மூலமாக, அதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்கள் விவசாயம் மூலமாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும், அவருடைய குழந்தைகள் கூட விவசாயத்தை தைரியமாக செய்வதற்கு துணிவோடு வர வேண்டும் என்பதற்காக, விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு 6 படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக $4 டிரில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானிய ஜெர்மனி முந்தியடித்து 3வது பெரிய பொருளாதார நாடாக. அதான் பிரதமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார், அடுத்த 25 ஆண்டுகள் நாம் மனது வைத்து, இளைஞர்கள் மனது வைத்து இந்த நாட்டிலே வேலை செய்தால் உலகத்தினுடைய வல்லரசாக பாரத நாடு மாடும். அது இளைஞர்கள் மனது வைத்து 25 ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.